வணக்கம் ஓவியா. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையை பொறுத்துதான் ஒகேனக்கல், காவிரி மற்றும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிப்பதும் குறைவதுமாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரியில் நேற்று முன்தினம் 5000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று 4000 கன அடியாக சரிந்தது. இதேபோல் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று முன்தினம் 4312 கன அடியாக இருந்தது. தற்பொழுது 3861 கன அடியாக சரிந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திறப்பை காட்டிலும் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் மெல்ல மெல்ல உயர்ந்து வந்தது. தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நீர் இருப்பு 41.71 TMC ஆக உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடிக்கு மேல் இருக்கும் பட்சத்தில் டெல்டா பாசனத்திற்காக ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்குவது தாமதமாக உள்ளது. மேலும் இயல்பை விட குறைவாக பருவமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 80 அடிக்கு கீழ் உள்ள நிலையில் அடுத்த 10 நாட்களில் நீர்மட்டம் 90 அடியை தாண்ட வாய்ப்பில்லை. கர்நாடக அணைகளிலும் நீர்மட்டம் குறைவாகவே உள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் அங்குள்ள அணைகள் நிறைவினால் தமிழகத்திற்கு உபரி நீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வாய்ப்பு இல்லை என்பதால் டெல்டா குறுவை சாகுபடி வாய்ப்பு இல்லை. சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் என்ற நிலையில் விவசாயிகள் உள்ளனர். எனவே தற்பொழுது தமிழகத்தில் பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் பேசி சம்பா சாகுபடிக்காவது தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கையாக உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 2024ஆம் ஆண்டை தவிர்த்து பிற ஆண்டுகளில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு மட்டும் ஜூலை 28ஆம் தேதி தாமதமாக மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. 2022இல் மே 24ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது மேட்டூர் அணைக்கான நீர் இருப்பு கர்நாடக அணைகளில் நீர் இருப்பு கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைவாகவே உள்ளது. குறிப்பாக மேட்டூர் அணையில் 79 அடியும், KRS அணையில் 81 அடியும், கபினி அணையில் 33 அடியும், ஹேமாவதி அணையில் 86 அடியும் நீர்மட்டம் உள்ளது. இந்த நிலையில் தாமதமாக துவங்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் சூழலில் இல்லாத காரணத்தினால் ஜூன் மாதத்திற்கான பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கர்நாடக அணை மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அணைகளில் மேலும் நீர் இருப்பு சரிவடையும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி ஜூன் 12ஆம் தேதி திறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த 12 மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் தற்பொழுது கவலை அடைந்துள்ளனர். ஓவியா.